வீட் பிரெட் எடுத்தால் கூட 100% வீட் கிடையாது. அண்ட் சாப்பிட்ற உணவு கூட ஒயிட் ரைஸ்க்கு பதில் சிறுதானியங்கள் இல்லை சேப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி, இல்லை கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி சாப்பிட்லாம், இல்லை சிறுதானியங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த பிசிஓடி இருக்கிறவங்க எந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்க்கணும், எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கணும்? லோ சுகர் ஆனாலும் தலைவலி வரும், லோ பிளட் ப்ரெஷர் ஆனாலும் தலைவலி வரும், பல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் தலைவலி வரும். பட் லோ சுகர் அப்படின்னு ரெகுலராக ஆகுதுன்னா அவங்க சர்க்கரை எடுத்துக்கணும், சாக்லேட்ஸ் எடுத்துக்கணும், இல்லை ரெகுலராக உணவை ஒழுங்காக சாப்பிட்ணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு 3 மணி 4 மணி ஒரு சாப்பிட்ற டைமே கிடையாது. இதை நம்ம மீடியாவில் சொல்கிறச்சே நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. வணக்கம் மேம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. சரி, நம்ம கூட பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் தாரிணி இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே மேம். அதே மாதிரி இந்த பிசிஓடி இருக்கிறவங்க எந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்க்கணும், எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கணும்? இப்போ பிசிஓடி ரொம்ப காமனாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெயிட் ஏறுறதுனால தான் இது ரூட் ப்ராப்ளம். ஸோ வெயிட்டை குறைச்சாலே இவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இதில் கொடுக்குற மருந்து டயபெட்டிஸ் கொடுக்குற மருந்து அது கொடுக்குறாங்க, மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டயட் டயபெட்டிஸ் டயட் மாதிரி சர்க்கரை அவாய்ட் பண்ணும், மைதா, கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணும், பேக்கரி ஐட்டம்ஸ். ஏன்னா பெரும்பாலும் வீட் பிரெட் எடுத்தால் கூட 100% வீட் கிடையாது. அதனால எல்லாமே இப்போ ஒரு ப்ரெட்டுன்னு ஈஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சர்க்கரை போடுவாங்க. ஸோ இந்த சர்க்கரை அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அ டயபெட்டிக் டயட். ஸோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்துடும், ஆல் ப்ராசஸ் ஃபுட், மைதா, பேக்கரி ஐட்டம்ஸ், பிரெட், பன், பிஸ்கெட், கேக் எல்லாமே அவங்க எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கலாம்? லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு. அண்ட் சாப்பிட்ற உணவு கூட ஒயிட் ரைஸ்க்கு பதில் சிறுதானியங்கள், இல்லை சேப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி, இல்லை கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி சாப்பிட்லாம், இல்லை சிறுதானியங்கள் சாப்பிட்லாம். இப்போ சிறுதானியங்கள் சாப்பிட்டா கூட சிறுதானியங்களில் ஒன்று ரோஸ்ட் பண்ணும், இல்லை ஃபெர்மெண்ட் பண்ணும், இல்லை ஸ்ப்ரவுட் பண்ணணும். இப்போ முழு சிறுதானியம் தான் ஸ்ப்ரவுட் பண்ண முடியும். ராகி, கம்பு இதெல்லாம் தான் ஸ்ப்ரவுட் பண்ண முடியும். சாமை வர்க்கெல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ண முடியாது. ஏன்னா மேல் தோலை ப்ராசஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன்னா அது நம்ம சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிடணும். அண்ட் நிறைய காய் சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட 1.5 to 2 கப்பு 2 வேளை சேர்த்துக்கணும். அதே மாதிரி பருப்பு 1/2 கப்லேருந்து 1 கப் திக்காக இருக்கா தின்னாக இருக்கா அதை பொறுத்து மதியமும் எடுக்கணும், நைட்டும் எடுக்கணும். நான் வெஜிடேரியன்ஸ் எக், ஃபிஷ், சிக்கன் எடுக்கலாம் கிரேவி ஃபார்மில். அண்ட் பண்ணுற அந்த எண்ணெயும் குறைக்கணும். ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான். ஏன்னா மோஸ்ட்லி இவங்கெல்லாம் ஓவர் வெயிட் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. அதனால ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய பேர்லாம் எடுத்துக்கலாமே, தலைவலின்னு வந்துட்டா டக்குன்னு டீ குடிப்பாங்க. ஸோ தலைவலி வரும்போது டீ குடிக்காமல் அவங்க என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவாக? ஹாட் வாட்டர் குடித்தா கூட பெட்டர். இப்போ தலைவலிக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். இப்போ லோ சுகர் ஆனாலும் தலைவலி வரும், லோ பிளட் ப்ரெஷர் ஆனாலும் தலைவலி வரும், பல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் தலைவலி வரும், டென்ஷன்னால் தலைவலி வரும். ஸோ எதுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ஹை பிளட் ப்ரெஷர்னால் உப்பை குறைக்கணும் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைக்கணும். இதே ஹை சுகர் அப்படின்னா அது நம்ம டயபெட்டிக் டயட் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். பட் லோ சுகர் அப்படின்னு ரெகுலராக ஆகுதுன்னா அவங்க சர்க்கரை எடுத்துக்கணும், சாக்லேட்ஸ் எடுத்துக்கணும், இல்லை ரெகுலராக உணவை ஒழுங்காக சாப்பிட்ணும். அப்போ தான் சுகர் லோ ஆகாத இருக்கும். ஸோ இந்த மாதிரி தலைவலிங்கிறது இஸ் ஓன்லி அ சிம்டம், இட்ஸ் நாட் அ டிசீஸ். அதனால் அதுக்கு நான் டீயை குடித்தா சரியாக போயிடுதுங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் வேணால் தூக்கம் இல்லை, அப்போ நான் டீ குடித்தா எனக்கு தலைவலி சரியாக போயிடுச்சுன்னா ஓகே. தூக்கம் இல்லாத போது கூட தலைவலி வரும். ஸோ இட்ஸ் அ சிம்டம். பட் ஏன் வருது அப்படின்னு நம்ம அதை கண்டுபிடிச்சாதான் அப்போ தான் ஹெல்ப் பண்ண முடியும். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா விடைக்காலில் 3 மணி 4 மணிக்கு போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்றாங்க மேம். அது மாதிரி சாப்பிட்றதால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்க? ஃபஸ்ட்டு 3 மணி 4 மணி ஒரு சாப்பிட்ற டைமே கிடையாது. இதை நம்ம மீடியாவில் சொல்கிறச்சே நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. நாங்கள் டெய்லி சாப்பிடல, என்றைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றோம், என்றைக்கோ ஒரு நாள் எது பண்ணாலும் ஓகே. பட் 3 மணிக்கு யாருமே ஹெவி ஃபுட், ஏன்னா பிரியாணிங்கிறது ரொம்ப ஹெவி ஃபுட், இதை சாப்பிட்றது அந்த அளவு நல்லது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் சாப்பிடுவோன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் டைஜஷன் எஃபெக்ட் ஆகும். இதனால அவங்களுக்கு அந்த டைம் காலையில் எழுந்துக்க முடியாத போகும்.
ஏன்னா ஃபஸ்ட்டு லேட்டாக படுக்கிறாங்க, இல்லை தூங்கிட்டு இல்லை டிஸ்டர்ப் ஆகுது. அலாம் வச்சு எழுந்து போய் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி தூங்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக 8, 8:30 ஆகிடும். இது வந்து எக்ஸசைஸ் எஃபெக்ட் ஆகும். இது வந்து ஹெவி ஃபுட்னால காலையில் ஒரு ஏப்பம் மாதிரி ஒரு பசியே இருக்காது பிரேக்ஃபாஸ்ட் டைமில். இந்த மாதிரி பல விஷயம் ப்ராப்ளம்ஸ், கட் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் வெளியிலன்னு நம்ம வந்து அதுவும் அந்த டைமில் சாப்பிட்டா இது ஹெல்த்தியாக இருக்கா, ஹைஜீனிக்காக இருக்கா, அந்த மீட்டோ இல்லை வெஜிடபிள்ஸோ கெட்டு போகாத இருக்கா, ஏன்னா எப்போ பண்ணாங்க தெரியாது. 12 மணி ராத்திரி இல்லை 1 மணிக்கு பண்ணாங்களா தெரியாது நம்மளுக்கு. இல்லை காலைல பண்ணி இல்லை மதியம் பண்ணி திருப்பி ரீஹீட் பண்ணி கொடுக்குறாங்களா, அப்போ கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிறது சென்னை. ஆல்மோஸ்ட் 10 to 12 மந்த்ஸில் 10 மந்த்ஸ் உங்களுக்கு வெயில் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல அந்த மாதிரி இருந்தால் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய ட்ரம் நிறைய பிரியாணி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் இருக்காது. நான் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்ல தான் முடியும். அப்புறம் அவங்க இஷ்டம். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.